நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட் வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பார்க்க போறோம். இந்த பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு மத்திய அரசுல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். பியூர்லி பெர்மனன்ட் ஜாப்க்கு இது எந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போறது இல்ல. மாத சம்பளம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 50,500க்கு அப்ராக்சிமேட்டா வந்து மேல வந்து கொடுத்திருக்காங்க. லைவ் செட்டோட கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பணியிடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லொகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 15/4/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். சோ அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் கொரியர்ஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244 @gmail.com அல்லது நவீன் 7358@gmail.com அல்லது நவீன் 9965@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களோட கொரியர்ஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நம்மள இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மள இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறது பிஎஸ்என்எல் உடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ அந்த நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்து 29/1/2026 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீனியர் எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ அது மாதிரி டெலிகாம் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 29/15 முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்ப மறுபடியும் வந்து டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க 15/4/2026 வரைக்கும். சோ அதோட ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த போஸ்டிங் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சீனியர் எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங் ட்ரெயினிக்கு வந்து டோட்டலா 95 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுல கேஸ்ட் வைஸா உங்களுக்கு மாற்றுத்திறனாளி வைஸா உங்களுக்கு வந்து இங்க ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ல வந்து பினான்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு 25 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 130 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. சோ அந்த வேகன்சிஸ் லிஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட் அப் பண்ணி ஓபன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிகள், எக்கனாமிக் வீக் பர்சன் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கீங்கன்னா யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு இங்க டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினி போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 24,900 முதல் 50,500 வரை அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி நேஷனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியனா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட் 21 வயசுல இருந்து 30 வயசு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பர்சன் இயர் கட்டி ஓபிசிக்கு அப் டு 30 வயசு வரைக்கும், ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு வந்து 33 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 வயசு வரைக்கும், மாற்றுத்திறனாளியிலே ஜெனரல் எக்கனாமிக் வீக் பர்சன் ஓபிசி 40, ஓபிசிக்கு 43, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 45 வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதோடைய செலக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வச்சு எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் வந்து இருக்கும். சோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. சோ இதோடைய சிலபஸ் டீடைல்ஸ், மார்க் வந்து எப்படி எக்ஸாமினேஷன் வைக்க போறாங்க, எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இங்க வந்து உங்களுக்கு ரெண்டா பிரிச்சு காமிச்சிருக்காங்க. சோ டெலிகாம் அண்ட் பினான்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து ஸ்பிட் அப் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒன் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த போஸ்டிங் ஆன எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கும் வந்து இருக்குது. சோ 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. சோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 குவாலிஃபைங் மார்க்ஸ் 40% கண்டிப்பா இருக்கணும். சோ எஸ்சி எஸ்டி எக்கனாமிக் பர்சன் கொடுத்திருக்காங்க. அதர் ரிலவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா வந்து சொல்லிருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட் 1 இயர் வந்து இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து 13 வீக் இருக்கும். ஆன் ஜாப் ட்ரைனிங் 26 வீக்ஸ். சோ காமன் மேனேஜர் ட்ரைனிங் வந்து 13 வீக்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் ஷெட்யூல் டீடைல்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களோட கெரியர் ப்ரோக்ரஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு இருக்கும் வந்து அதே வந்து சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2,500 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எக்ஸப்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,850 வந்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு எல்லாத்துக்கும் வந்து 2,500 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு விண்டோ டிவோர்ஸ்டா இருக்கீங்க, அதே மாதிரி பிஎஸ்என்எல் கேண்டிடேட் உள்ளுக்குள்ளேயே வர இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் முதல் இது கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணிட்டு நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்க இந்த போஸ்டிங்க்கு தேவையான சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் ரிலேட்டட்ல வந்து என்ன படிக்கணும், டெலிகாம் ஆபரேஷன் வந்து என்ன மாதிரி இருக்கணும், அதுவும் இந்த போஸ்டிங் வந்து ஒர்க்கிங் எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் வந்து இருக்குது. ஒன் பை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாம் வந்து பிரைவேட்டா வந்து ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து டைப் பண்றேன். ஃபர்ஸ்ட் நவீன் வந்து போட்டுக்கோங்க 812244@gmail.com. ஸோ இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நவீன் 73585@gmail.com. ஸோ இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நவீன் 99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலியமாக உங்களோட கொரிஸை நீங்க வந்து எப்ப வேணாலும் வந்து எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.